தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் ஒரு வெற்றி உரையை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சுயமரியாதையும் சுதந்திரத்தையும் எந்த ஒரு மிரட்டலுக்காகவோ இல்லை அழுத்தத்துக்காகவோ ஒருபோதும் ஈரான் விட்டு கொடுக்கவே இல்லை. அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் கையெழுத்து ஆகியுள்ளது. இது ஈரானிய மக்களின் மன உறுதி, அரசியல் பகுத்தறிவு, பொறுப்பான ராஜதந்திரத்துக்கான ஒரு வழிகாட்டா சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே ஈரானுடைய எல்லா வெற்றியும் இந்த ஒப்பந்தத்தை சார்ந்துதான் இருக்கு. அதனாலதான் அமெரிக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, போர்ல ஈரான் தோத்துருச்சு, ஆனாலும் ஒப்பந்தத்துல அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்களுக்கு நல்ல நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கு அப்படின்றாங்க. யாராவது இதை ஒத்துக்க முடியுமா? போர்ல ஒருத்தவங்க தோத்துட்டாங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா போர்ல ஜெயிச்சவங்க வாங்கக்கூடிய பரிசை வாங்க முடியும்னு சொன்னா நம்ப முடியுமா? யாரும் நம்ப மாட்டாங்க. அப்பவே ஊடகத்தியலாளர்களே என்ன சொன்னாங்கன்னா, இவங்க போர்லயே அமெரிக்கா தோத்துட்டாங்க, அதை நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக, மற்றவங்கள்ட்ட மறைக்கணுங்கிறதுக்காக போர்ல தோத்துட்டாங்க, ஆனாலும் ஒப்பந்தத்துல ஜெயிச்சிருவாங்கன்னு எங்களுக்கு தோணுதுன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிச்சு, இனி நம்மளால போரும் செய்ய முடியாது, ஒப்பந்தத்துல ஈரானை அடக்கி வைக்க முடியாதுன்ட்டு. அதை தான் இன்னைக்கு பெசக்சியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க ராஜதந்திர ரீதியாகவும் சரி, நாங்க எப்படி ஜெயிச்சிருக்கோம்னா சுயமரியாதையோடையும் சுதந்திரத்தையும் எந்த மிரட்டலுக்காகவும் நாங்க இறங்கி போல, அதுக்கு காரணமே எங்க மக்களுடைய ஒத்துமை தான் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே ஈரான் மக்கள் இந்த கையெழுத்து போட கூட விடாம தான் என்ன பண்ணாங்க, போராட்டம் செஞ்சிருந்தாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி. ஏன் நாம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் கூட இறங்கி போயிடாதீங்கன்ட்டு. அந்த 14 அம்சத்தை இன்னைக்கு பெசக்சியான் அவர்கள் இன்னும் தெளிவாக என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு அந்த மக்களுக்கு. நாம எந்த விதத்திலேயே தோத்து போல, நம்ம எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கோம்னு பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இது இன்னைக்கு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. ஈரான் மக்களிடத்துலயும் சரி, உலகளாவிய லெவல்லையுமே அமெரிக்கா பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாலும், இத்தனை செஞ்சிருக்கீங்களா, இவ்வளவு விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு. அடுத்து அதே நேரத்துல ஈரான் இப்படி வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அமெரிக்காவுடைய ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தா, இந்த போரை நாங்க எதுக்கு நிறுத்தணும் தெரியுமா? உலக மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நீங்களே சொல்லுங்க, பெட்ரோல் இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்ப பெட்ரோல் விலை $100 மேல இருந்துச்சு, $120 வந்துச்சு, $500 போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப பொதுமக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ட்ரம்ப்னாலதான் இந்த போருன்னு சொல்லுவாங்க. அப்ப பொதுமக்கள் சந்தோஷப்படுவாங்களா? கிடையாதுல்ல. அப்ப யோசிச்சுக்கோங்க, இந்த போர் நான் யாருக்காக நிறுத்திருக்கேன்? உலகத்துக்காக தான் நிறுத்திருக்கேன், பொதுமக்களுக்காக தான் நிறுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த போர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். போர் வர்றதுக்கு முன்னாடி வராம இருந்துச்சு, பெட்ரோலு தட்டுப்பாடா இருந்துச்சு, பிரச்சனையா இருந்துச்சு, இவங்க போர் செஞ்சு வர வச்சாங்கன்னா தான் அது என்ன இருக்கும், ஒரு போருடைய வெற்றியா கருத முடியும். இந்த போருக்கு முன்னாடி அது தடையில்லாம வந்துட்டு இருந்துச்சு, டோல் ஃப்ரீ இல்லாம வந்துட்டு இருந்துச்சு, எந்த இடைஞ்சலும் இல்லை. ஈரான்காரனுக்கு $1 கூட யாருமே காசு கொடுக்காம அங்க போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், எண்ணெய் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு நல்லா இருந்ததை போய் போர் செஞ்சு கெடுத்து விட்டு, விலைவாசியை $70 இருந்ததை கொண்டு போய் $120 வரை கொண்டு போய் வச்சுட்டு, இத்தனையும் பண்ணதுக்கு பிறகு இதுக்கு மேல ஏறிடக்கூடாது, பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் நிறுத்திட்டேன், விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லி வச்சிருக்காரு. இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதவங்க எல்லாம் ஃபூல் அப்படின்னு இருக்காரு. யாரெல்லாம் இதை புரிஞ்சுக்கலையே அவங்களாம் முட்டாள்னு வேற என்ன பண்ணியிருக்காரு, அவர் சொல்லி வச்சிருக்காரு. அது கூட இன்னொன்று சொல்றாரு, அவருடைய இருப்பு அந்த பெட்ரோல்லாம் இருக்கு பாருங்க, அது இப்போ விலைவாசி ஏறும், ஏன்னா அது தீர்ந்துட்டு வருது அப்படிங்கிறாங்க. என்னன்னா இவங்க பாத்தீங்கன்னா இந்த போர்ல ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த போரை நிறுத்தினாங்க பாருங்க. ஆர்மோஸ்ல நிறுத்தின கையோட அவங்களுடைய சேமிப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா பெட்ரோல் வித்ததுன்னா கடந்த 50 வருடத்துல முதல் முறையாக அமெரிக்கா எல்லா நாட்டை விட, அரபு நாட்டை விட அதிகமாக விற்பனை செஞ்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இந்த போர்ல அதிக லாபம் அமெரிக்காவுக்கு இருந்திருக்கு. இந்த போர் நின்ன காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரம்ஜான்ல ஆரம்பிச்ச போர் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பக்ரீத் எல்லாம் முடிஞ்சு நமக்கு மொஹரமே வந்துருச்சு. 3 மாசத்துக்கு மேல இப்ப இந்த போர்னால என்ன ஆயிருக்குன்னா, எந்த அரபு நாடுகள்ல இருந்தும், அதுவும் பாத்தீங்கன்னா கத்தார்ல கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒரு கப்பல் கூட நாங்கள் என்ன பண்ணல, ஏற்றுமதியோ பண்ணவே இல்லை. ஆனால் பக்கத்தால் இருக்கக்கூடிய சவுதி கூட கொஞ்சமாவது பண்ணிட்டாங்க, நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு போன மாதம் கத்தாருடைய அதிபர் என்ன பண்ணாரு, ரொம்ப வருத்தம் தெரிவிச்சாரு. 3 மாசமா அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. கேஸும் வெளியே வரல, பெட்ரோலும் வரல. அப்போ 3 மாசமா நிறுத்தி வச்சிருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த 3 மாசமும் அமெரிக்கா சேமிச்சு வச்சிருந்த என்ன பண்ணியிருக்காங்க, அதிக ரேட்டுக்கு வித்துட்டாங்க. அவங்களுக்கு லாபமானா கண்டிப்பா லாபம். $70 இருந்தது $120 வரையும் வித்துட்டாங்க, கண்டிப்பா லாபம். நிறைய லாபத்தை சம்பாதிச்சிட்டாங்க. அதை ட்ரம்ப் போன வாரம் தான் வெளியிட்டாரு. நாங்க தான் இப்ப கடந்த 50 வருஷத்திலேயே அமெரிக்கா அதிக லாபத்தை ஈட்டி இருக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா,
எந்த அரபு நாடுகளும் ஈட்டாத அளவுக்கு நாங்கள் ஈட்டியிருக்கோங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, அரபு நாடுகள் இருக்கக்கூடிய பெட்ரோலை அமெரிக்கா இருப்பா வாங்கி வச்சு அந்த இருப்பை இந்த சமயத்தில் கரெக்டாக அந்த 3.5-4 மாதம் வெளியிட்டு அதில் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. ஆனால் அது குறைஞ்சிட்டு வருது. எது வரையும் நம்ம விற்க முடியும்? இருக்கிற வரையும் தான் விற்க முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால என்னாச்சுன்னா அது குறைஞ்சிட்டு வரனால கச்சா எண்ணெய் ஏறிட்டே போதாமா. அதாவது அங்கே வந்து கிடச்சிக்கிட்டே இருந்தால் கச்சா எண்ணெய் வந்து ஒரு 100லேருந்து 120 150 நிற்கும். ஆனால் அங்கே கிடைக்காம குறைஞ்சி நிற்கிற நிலைமை வரும்போது உடனே புரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா, இதுக்கு மேலே நம்மளிடத்துல இருக்கிற இருப்பெல்லாம் கொடுத்தாலும் நமக்கு நஷ்டம் தான், ஃபியூச்சரில் நமக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறத இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, ட்ரம்ப்பே அறிவிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இருப்பையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. ஈரானுக்கு தெரியும், நீ நல்ல விலைக்கு விற்றுக்கோ, ஆனால் எத்தனை நாளைக்கு விற்ப, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒரு 2-3 மாதம் ஒன்றால் விற்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அமெரிக்கா என்ன நினச்சாங்கன்னா 2-3 மாதம் நிறுத்திட்டோம்னா எல்லா அரபு நாடுகளுமே வந்து ஈரானை பார்த்து திட்டுவாங்க, சண்டை போடுவாங்கன்னு நினச்சாங்க. ஒன்றுமே நடக்கல. ஈரான் வந்து எத்தனை நாள் ஆனாலும் உன்னோட இருப்பு தீர்ந்துதான் ஆகும், எங்கள்கிட்ட தான் வந்து நீ பெட்ரோலுக்கு வந்தாகணும், அப்போ நீ வந்து என்ன பண்ணும், எங்களுக்கு வந்து அடிப்பணிஞ்சு தான் ஆகணும் உறுதியாக இருந்ததின் காரணமாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாக இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ ஈரான் ஒரு கால்குலேஷனை போட்டு வெயிட் பண்ணாங்க. அமெரிக்கா 4 மாதம் லாபத்தை சம்பாதிச்சாலும் இதுக்கு மேலே வந்து நம்மளால லாபத்தை சம்பாதிக்க முடியாது, நஷ்ட கணக்கில் போயிடும், சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்லி இப்போ போரை நிறுத்தியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த போரை நிறுத்தினாலும் லெபனானில் தாக்குதல் நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கூட இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க. எப்படியாவது இந்த 60 நாளுக்குள்ள மறுபடியும் அமெரிக்காவையும் ஈரானையும் புகைச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானே வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் வரமாட்டோம் சமாதானத்துக்குன்னு சொல்லணும்னா யாரை அடிக்கணும்னா லெபனானை தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு லெபனானை இன்னைக்கும் தாக்கியிருக்காங்க. அதே சமயத்தில் இஸ்புல்லாவை வந்து பதில் தாக்குதல் நடத்த வேணான்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் போயிருக்கோம், அதனால ஒப்பந்தத்தை மீறதுக்காக இஸ்ரேல் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம வந்து அமெரிக்கா வச்சு டீல் பண்ணிக்கலான் இருக்காங்க. அமெரிக்காவும் பதிலுக்கு வந்து இஸ்ரேலை திட்டியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் ஒன்றும் இஸ்ரேலுடைய அதிபர் கிடையாது, இஸ்ரேலுடைய நலனுக்காக வந்து அவர் செஞ்சுருக்கலாம் நிறைய வேலை, நாங்கள் அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாங்கள் வந்து லெபனானை வந்து என்ன பண்ண முடியாது, விட்டுட்டு வர முடியாது, நாங்கள் அந்த ஏரியாவை வந்து உள்ளதான் இருப்போம், அங்கே தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு பகிரங்கமாக சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காசா விட்டும் வெளியே வர மாட்டோம் தரைப்படை, அதே மாதிரி லெபனானை விட்டும் நாங்கள் வந்து தரைப்படை வெளியே வர மாட்டோம், அங்கேயே இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு உறுதியாகும், எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்புல்லா மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுலேயே வந்து ஒரு பிரச்சனையாக தான் வந்து மாறி இருக்கு. ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காரு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் ஆகட்டும், அதுக்கப்புறம் JD Vance ஆகட்டும், புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை நோக்கி சொல்லியிருக்காங்க. மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஜெருசலம் பகுதியில் வந்து காட்டுத்தீ ஏற்பட்டிருக்குது. அந்த மலைப்பகுதி ஃபுல்லாக வந்து ஃபயர் ஏற்பட்டிருக்கனால அங்கிருந்து மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, காலி பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்குது. ஒரு பக்கம் இவங்க லெபனானை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாக்குதல் நடத்தி பல இடங்களை வந்து எரிச்சிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தா இவங்களுக்கு இயற்கையே வந்து பார்த்தா தண்டனை கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரேல் எந்த தண்டனையில இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிக்கிறதே இல்லை, தொடர்ச்சியாக செய்கிற தப்பையே தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.